கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் கரைபடாமல் இருப்போம். வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். வசனம் கிடைக்கக்கூடாத கொடிய பஞ்சம் வரப்போகிறது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். இது கட்டாயம் நடக்கும். வசனத்தை பற்றி பிடித்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஆமோஸ் தீர்க்க தரிசி 8வது அதிகாரம் 11-12 வசனங்களில் தீர்க்க தரிசனமாக எழுதியுள்ளார். இதோ, நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சமல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்தும் தெரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். கடைசி காலங்களில் இருக்கிறோம். கர்த்தருக்குள் மரித்த நீதியா இருக்கிற உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்திய ஆகாயத்திலே ராப்சர்ல நம்ம எல்லாரும் போயிருவோம். 1 தெசலோனிக்கேயர் 4:17. இப்பொழுது வேதத்தை படிக்காதவர்கள் மீந்தவர்கள் உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் வேதாகமத்தை படித்தால் ரோபோ ட்ரோன்ஸ் வந்து கொலை செய்யும். அந்தி கிறிஸ்து நம்முடைய எல்லா வேதாகமத்தையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு அதை எரித்து போடுவான்னு ஒரு பரிசுத்தவான் அவருடைய தரிசனத்தில் கண்டதாக ஒரு பிரசங்கியார் கூறினார். வேதாகமம் படிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்காது. இப்பயே நிறைய பேரு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெவலேஷன் 13 சொல்லப்பட்டதான ஆவியை கொடுக்கப்பட்ட மிருகம், AI பவர்டு ரோபோட்ஸ், கள்ள தீர்க்க தரிசியானவன் நம்மளை தொடர்ந்து மானிட்டர் பண்ண போகிறது. நம்முடைய ஐடி கவர்மெண்டோட லிங்க் ஆயிருக்கிறதுனால இவங்க பைபிள் படிக்கிறாங்கன்னு சிக்னல் போயிடும். ரஷ்யால 4 மணி நேரத்துல 3 இயற்கை பேரழிவுகள், பூகம்பம், சுனாமி, எரிமலை. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டு வருகிறது. கர்த்தரோடு கூட போவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். மன்னிக்கவும், இப்பொழுது பைபிள் படிக்காதவங்க அப்போ பைபிள் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ரோபோட்ஸ் நம்மளை கொலை செய்யும். கர்த்தர் தாமே நம்ம ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.